இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா, வரும் ஜூன் 20லேருந்து 5 டெஸ்ட் போட்டிகள் வந்து இங்கிலாந்தில் விளையாட போகிறாங்க. அதுக்கான இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து எனக்கு அஜித் அகாக்கர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் வந்து ஓய்வு அறிவிச்ச நிலையில் புதியவர்கள் கொண்ட அணி வந்து இந்த தொடரில் விளையாடுறாங்க. இந்த டெஸ்ட் தொடரில் சுப்மன் கில் கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்திய அணியோட துணை கேப்டனாக வந்து ரிஷப் பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அணியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கருண் நாயர் வந்து இடம் பிடிச்சிருக்கார். தொடக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் இறங்குறாங்க. அதே போல் தமிழக கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்ஷனுக்கும் இந்த முதல் முறையாக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் இடம் கிடைச்சிருக்கு. தமிழகத்தை சென்ற ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரும் இந்த கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருக்கார். இதே போல் அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஜடேஜா போன்றவர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. பவுலிங் படையில் பார்த்தீங்கன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப், ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றிருக்காங்க. இதே போல் முதல் முறையாக இந்திய டெஸ்ட் அணியில் வந்து ஹர்தீப் சிங்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த அணியில் பூம்ராவுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 3 வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், முகமது சமி மற்றும் சர்ஃப்ராஸ் கான். இந்த 3 வீரர்களுக்கு இந்த அணியில் வாய்ப்பு வழங்கப்படலை. இந்தியன் கிரிக்கெட் டீம் பின்வருமாறு: சுப்மன் கில் கேப்டன், ரிஷப் பந்த் துணை கேப்டன், ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், கருண் நாயர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஷர்துல் தாக்கூர், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் சிங், அபிமன்யு ஈஸ்வரன், துருவ் ஜுரல், ஆகாஷ் தீப். நன்றி.